ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்கொண்டிருப்பது கௌதம் ஃப்ரம் திருப்பூர். இப்போ பாருங்கள், நம்ம வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு எது வந்தாலும் முதல் முக்கியமான ஆயுதம் நம்ம பயன்படுத்தக்கூடியது செல்ஃபி ஸ்டிக். ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இதில் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பல சொல்லுவேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள். அதாவது நம்ம எங்கே போனாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரங்களை நம்ம பதிவு செய்கிறதுக்குமே மற்றவங்களுக்கு காட்டுறதுக்குமே விரும்புவோம். இது மனசோட இயல்போ. இப்போ இந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்திங்கன்னா இப்படியே இது பண்ணிக்கலாம், செல்ஃபோன் இங்கே மாட்டிக்கலாம். மவுண்டிங் இதில் பார்த்தோம்னா நம்ம இப்போ பாருங்கள், இதை கம்மியாக இருக்குதா, சாய்ச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது இதை டைட் வச்சோம்னா ஸ்டாண்ட் ஆகிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ண முடியாது. இப்போது இதனோட இந்த பார்ட்டு இதேமாதிரி மேல் பார்ட்டு ரெண்டையும் தூக்கி அங்கே இதை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் மவுண்டிங் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு நம்ம வேணுங்கிற இடத்துல இப்படி ஹரிசாண்டலாகவோ அல்லது இப்படி வெர்டிக்கலாகவோ நம்ம மாற்றி நம்ம தேவையான ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே படம் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துருக்குறோம், அங்கே தங்குறோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோம்னா இப்போ இதை நம்ம செல்ஃபி ஸ்டிக்கை அப்படியே ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதை அப்படியே செல்ஃபி ஸ்டாண்டாக மாற்றி இதை நம்ம இந்த கதை கீழே இருக்குது, காட்டுற சீக்கிரமாக பாருங்கள். இப்போ இதை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், கொடை மாதிரி. இப்போ பாருங்கள், இது செல்ஃபி ஸ்டாண்ட் ஆகிடுது. செல்ஃபி ஸ்டிக் செல்ஃபி ஸ்டாண்டாக மாறிடுது. 2 in 1. இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பானது. இதை மொபைலிட்டியாக இருக்கணும், நம்ம எங்கே போனாலும் கொண்டு போகிற மாதிரி சுருக்கிக்கலாம், விரிச்சுக்கலாம். ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு நிமிஷம் இருங்க, வாங்க. ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட் குடை. இந்த குடைங்கிறது நம்ம எங்கே போனாலும் பயங்கரமான வெயில் அடிச்சுனாலும் சரி அல்லது மழை பேஞ்சிட்டு இருந்துச்சுனாலும் சரி நம்மளுக்கு தேவை. இப்போ இதுவும் பாருங்கள், அன்ஃபோல்டு பண்ணிட்டு நான் வீடியோ பாருங்கள், பூ மாதிரி அழகாக விரிஞ்சிருக்குது. இப்போ நம்ம இதனோட பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே பட்டன் இருக்குது. இப்போ இதை ஒன்றோம் அப்பர் பட்டனை ப்ரெஸ் பண்ண, அவ்வளோதான், கொடை ரெடி. கொடையை நான் இந்த கொடையை எதுக்கு காட்டுறேன்னா, இதுவும் செல்ஃபி ஸ்டிக்கு செல்ஃபி ஸ்டாண்டு ரெண்டுமே அதில் இருந்த மாதிரி இது மொபைலிட்டிக்கு தகுந்த கொடை. இப்போ இந்த கொடையை நான் சுருக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு அடிக்கும் குறைவான உயரத்துலேயே நம்மளுக்கு இது அடங்கிடுது. இது ரெண்டாவது மொபைலிட்டி நம்ம கொண்டு போக வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட். மூணாவது கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்மளுக்கு கார்டு ஹோல்டர். இப்போ நம்ம போயிட்டு அங்கே தேவைப்படுது, இங்கே தேவைப்படுதுன்னு சொல்லி போட்டு நம்மளுடைய ஃபோரெக்ஸ் கார்டு, நம்மளுடைய லாட்ஜ் ரூமில் கார்டு, இந்த மாதிரி கார்டுகளை மற்றும் ரோடு டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் மலேசியா, அதாவது நான் பிள்ளையாக சொன்ன மெட்ரோ ட்ரெயின் பஸ்ஸுக்கு உண்டான கார்டுகளை அடிக்க ஒருக்கா நம்ம பாக்கெட்லேருந்து ஹேண்ட்பேக்கில் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்னா மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு கார் ஹோல்டர் போட்டு இந்த கார் ஹோல்டரை கழுத்தில் மாட்டிட்டோம்னா அந்த மாதிரி மிஸ் ஆகிற சான்ஸ் கம்மி ரொம்ப. அதே சமயம் நம்ம அந்த கார்டை எடுத்து முடித்து வேலை முடிஞ்சோடனே திருப்பியும் அதே இந்த கார்டு ஹோல்டரில் நம்ம மாட்டிடணும். அப்போ தான் நம்மளுக்கு மறக்காது. இது மூன்றாவது ஒரு விஷயம்.
4வது நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா ஹேண்ட்பேக். நம்ம வந்து இங்கே ஒரு பேக்கு அங்கே ஒரு பேக்குன்ட்டெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது. எப்போ காம்பேக்டாக இருக்கணும். இந்த ஹேண்ட்பேக்கை வந்து நம்ம தோளில் மாட்டிக்கணும். பாத்ரூம் போனோம், ரிஃப்ரெஷிங்க்கு எங்கே போனாலும் இந்த ஹேண்ட்பேக் மட்டும் நம்ம கையில் இருக்கணும். கண்டிப்பாக எங்கேயும் கழட்டி வைக்கக்கூடாது. இதுக்குள்ளே தான் நம்ம ஐஎன்ஆரை வந்து அந்தந்த கண்ட்ரிஸுக்கு டூர் போகக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பணத்திற்கு மாற்றிய அந்நிய செலவாணி பணம் எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பெரிய பேக்கையுமே இல்லை மீடியம் சைஸ் பேக்கு தோளில் தூக்கிட்டு போகிறது, கையில் தள்ளிட்டு போகிறது, இந்த மாதிரி பேக்ஸை கொண்டு போய் அதில் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம அவதிப்படக்கூடாது. அவசர டைமில் நம்ம அங்கே விட்டு இங்கே விட்டு கிடைக்குதா காணாமான்னு சொல்லி. அல்லது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம அந்த மாதிரி பேக்குகளில் வச்சு போட்டு தொலாவறதுக்கே டைம் ஆகி போயிடும். நம்மளை செக் பண்ணக்கூடிய அதிகாரிகள் ஆத்திரப்படுறதுக்கோ வேறு மாதிரி பிரச்சனைகளுக்கோ காரணமாயிடும். அதுக்கடுத்த பிரச்சனை என்னென்னா, நம்ம அதுகளில் ஒரு பேக்கோட ஒரு அறையில் வச்சு போட்டு மறந்துடுவோம். துணிகளுக்கு இடையிலையும் மற்ற அறைகளில் தொலாவோம். இந்த மாதிரிங்கெல்லாம் பிரச்சனைங்கிறது வரக்கூடாது. இந்த முக்கியமாக நான் சொல்லக்கூடிய 4மே அத்தியாவசியம். அடுத்தது ஃபோரெக்ஸ் கார்டு அப்படின்னா என்னன்னா, நம்ம அந்நிய செலவாணி எங்கே போனாலும் கொண்டு வர்றது போக நம்ம வந்து நம்மளோட ஐசிஐசியோ எஸ்பிஐயோ ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு இருந்துச்சுன்னா அல்லது உருவாக்கி அதில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கார்டு, நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மாதிரி அதுவும் ஒரு கார்டு, அதில் வந்து லோடு பண்ணிடணும். நம்ம யூஎஸ்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலருங்கிறது இன்டர்நேஷ்னலில் எங்கே போனாலும் செல்லுபடியாகும். 2வது நம்ம எந்த கண்ட்ரிஸுக்கு போகிறோமோ, சிங்கப்பூர் போகிறோம்னா சிங்கப்பூர் டாலர், 2யுமே வந்து நம்ம இந்த அமௌண்ட்டுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு யூஎஸ் டாலருமே எனக்கு லோடு பண்ணிடுங்க நம்ம சொல்லி பே பண்ணிட்டோம்னா அல்லது நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா அவங்க கழிச்சிருவாங்க. நம்மளுக்கு லோட் ஆயிரும். போகிற இடத்துல நம்ம காசு மிஸ் ஆச்சுனாவோ வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் நடந்துச்சோவோ திருட்டு போயிருச்சுனாவோ நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அதில் நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா அதுக்கு சார்ஜஸ் கமிஷன் கிடையாது. நம்ம வந்து வெளிநாடுகளில் வந்து அதுக்கு உண்டான இதையெல்லாம் எடுத்தோம்னா பணமாக வித்ட்ரா பண்ணோம்னா அந்தந்த கண்ட்ரியோட இப்போ நம்ம சிங்கப்பூர் 50,000 ரூபாய்க்கு லோடு பண்ணி இருக்கிறோம்னா அந்த 50,000 ரூபா மதிப்புக்கு நம்ம சிங்கப்பூர் ஏடிஎம்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் யூஎஸ் டாலர் எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஃபோரெக்ஸ் கார்டோட ஒரு ஆப்ஷன். அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு எச்சரிக்கையாக நம்மளுக்கு கட்டாயமாக இதையும் பழகிக்கணும். நன்றி. பேசியது கௌதம் ஃப்ரம் திருப்பூர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க கொடை, செல்ஃபி ஸ்டிக், மொபைல் ஃபோன் நனையாமல் இருக்கிறதுக்கு உண்டான பவுச், வாட்டர் கேன் ஒன்று எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு போகிற இடத்துல இப்போ நான் ஜிப்பு போட்டு க்ளோஸ் பண்ணல, இப்போ நம்ம இதுக்குள்ளேயே அடங்கிடு அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம வச்சுருக்கணும். இது போக நம்மளுக்கு வாந்தி, காய்ச்சல், பேதி, இந்த மாதிரி தலைவலி, திடீர் காய்ச்சல், சளி, இருமல் இந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் வருதுன்னா அதுக்குண்டான மருந்து மாத்திரைகள் வந்து கட்டாயமாக நம்ம வச்சுருக்கிறது ஆபத்து காலத்தில் நம்ம உயிரையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிரமத்தையும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளையே தப்பிக்க வச்சிரு ஆபத்து காலத்தில் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும். இப்போ நான் வந்த சொன்ன கருத்துக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. பேசியது கௌதம் ஃப்ரம் திருப்பூர். நவ் ஐ ஆம் இன் கோலாலம்பூர்.